வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த வீக்லி டாஸ்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி டாஸ்க் எப்படி இருக்குதுன்னா, கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளேருந்து நிறைய அந்த கல்லுங்கள்லாம் பிரிக்ஸ் மாதிரி அனுப்புகிறாங்க. அந்த பிரிக்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். யார் யார் எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறாங்கன்றது தான் இதில் காம்படிஷன். அது ஒரு 4 டீமாக பிரிஞ்சிருக்கு. ஆமாம், இன்றைக்கி இப்படி கொடுக்கும், நாளைக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து வேறு மாதிரி இதை வந்து பில்டப் பண்ணி வேறு மாற்றுவாருன்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ். ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டீமாக பிரிகிறாங்க. இதில் 2 பேர் இருக்கிற டீம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணவும் மஞ்சரியும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அண்ட் தீபக் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் 3 பேராக இருக்காங்க. 3 பேரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி அவங்க ஒரு டீமாக இருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின், ரஞ்சித், ரயான் அவங்க ஒரு டீமாக இருக்காங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா விஷால், சௌந்தர்யா, அருண் பிரசாத் இவங்க 3 பேரும் ஒரு டீமாக இருக்காங்க. இப்படி தான் இந்த டீம் வந்து பிரிஞ்சு விளையாடுறாங்க. ஒருத்தர் கொண்டு வரணும், அங்கேருந்து பிரிக்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர்கிட்ட பாஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் ஆடலாம். ஆனால் எடுப்புலேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பில்டிங்குன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்கலேருந்து பறிக்கிறதுலையே, அதாவது இவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அடுத்தவங்களோட பிரிக்ஸை வந்து அதாவது அடுத்தவங்களுடைய புகழையும் அடுத்தவங்களுடைய விளையாட்டையுமே திருடி விளையாடுற கும்பலாக தான் உள்ளே இருக்காங்க, ஒரு சில பேரை தவிர்த்து. அதே மாதிரி தான் இந்த விளையாட்டையும் இவங்க விளையாடுறாங்க. ஆரம்பத்தில் எல்லாருமே மற்றவங்கள்ட்ட பிடுங்கி விளையாடுறது, பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறது. இப்போ தான் அதுக்கு அருண் கரெக்டாக சொல்வார், கேம் தொடங்கி டாஸ்க் தொடங்கி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் இது மாதிரிலாம் விளையாடுறீங்க. ரொம்ப ஃபோர்ஸபுளாக ஜெஃப்ரி விளையாடினது. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சரியும் ராணவியும் ராணவ் வந்து ரொம்ப என்ன சொல்கிற, ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப அழுத்தி ஜெஃப்ரியை பிடிச்சது, ஜெஃப்ரி ராணவை பிடிச்சது. இப்படி தான் போச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இன்ஜூர்ட் ஆயிடுறாரு ராணவ். அவர் வந்து கிளினிக்கு கூப்பிட்றாங்க, கன்ஃபெஷன் ரூமுக்கு. அதுக்குள்ளே இங்கே எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் போகுது. ஏன்னா காலையில் டாஸ்க் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இந்த டீம் பிரிக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங்க்கு மேலே தான் டாஸ்கே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ இவருக்கு வந்து இன்ஜூர்ட் ஆயிருந்தனால பின்னாடி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா ராணவ் வந்து அடிக்கடி இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு கேம், அது பொய்ன்னு இல்லை, தான் வந்து நல்லா தெரியணும், ப்ரமோவில் தெரியணும், ப்ளஸ் வந்து கேமராவில் தெரியணும், அந்த 1 hour இதுவில் வந்து நம்ம வந்துடணும் எப்படியாவது அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு தாட்ஸ் இருக்கும்ல. ஏன்னா அவர் நல்லா விளையாடல, ப்ளஸ் வந்து வைல்டு கார்டுக்குள்ளே வந்தவர், அந்த ஃபீலிங்லாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு குழப்பமாச்சும் பண்ணி தான் தெரியணும்னு அவர் முனைப்பாக இருக்கிறாரு. அதனால் அவர் பண்ணது வந்து எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து ட்ராமா பண்ணுறாரு, ஆக்டிங் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி அது ஜாலியாக தான் உட்காந்து பேசுகிறாங்க. அவன் நடிக்கிறான், ஒரு ஃப்ரெண்டு அது மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. முத்துக்குமாரும் இதில் வந்து நடிக்கிறான்னு சொன்னார், அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அன்ஷிதா சொன்னாங்க, சௌந்தரி சொன்னாங்க, மஞ்சரி எல்லாருமே தான் சொன்னாங்க. ஆனால் அருண் மட்டும் அது மாதிரி சொல்லலைன்னு வச்சுக்கலாம். ஒரு 2-3 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா ராணவ பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவன் ஜாலி பர்சனு. திடீர்னு விளையாட்டுக்கு பண்ண மச்சான் அப்படின்னு வந்து எதையாவது ஒன்று போட்டு குழப்பிடுவார். அதனால கேஷுவலாக எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் உள்ளே போயிட்டு வருவார், கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கிளினிக்குள்ளே போயிட்டு வருவார். ஒன்றும் இல்லை, ஐஸ் பேக் மட்டும் வச்சுட்டு வருவார். திரும்பவும் கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு வந்து அந்த இதுலாம் போட்டுட்டு நகராமல் இருக்கிறதுக்காக லிக்மெண்ட் டேர் அப்படின்றதுனால அப்படி சொல்லிவிட்டு அந்த பேண்டேட்லாம் போட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இதை வெளியில் வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும். நிஜமாகவே அவர் வந்து ஹர்ட் ஆயிருக்காரு, அடிபட்டுருக்குதுன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு கில்ட் இருக்கும். ஏன்னா அவர் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டோமே. அதுக்காக விஷாலும் கூப்பிட்டு தான் பிக் பாஸ் பேசியிருப்பார் கன்ஃபெஷன் ரூமில் ராணவோட. நீங்கள் ராணவை கேட்குறாரு, பிக் பாஸ் உங்களால் பண்ண முடியுமா, இனிமேல் கேம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பிக் பாஸ் நான் இந்த ஒரு கை வச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு இவரும் அங்கே பிக் பாஸ்க்கு வந்து ஏன்னா வைல்டு கார்டு மூலம் வந்ததுனால தான் வந்து இங்கே இருக்கணும். ஏன்னா இன்னும் இருக்க ஒரு 3 வாரமும் அவன் வந்து இங்கே ஸ்டேபிளாக இருக்கணும் ஆசைப்படுறான். அதனால அவனும் சொல்றான், நான் கண்டிப்பா விளையாடுவேன், எல்லா கேமும் விளையாடுறேன். பிக் பாஸும் அதே சொல்லிடுவாரு, 3 வாரம் வந்து நீங்க எந்த டாஸ்க்லயே வந்து இது பண்ணக்கூடாது, இந்த கை வந்து 3 வாரம் வரைக்கும் அசைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. விஷால் என்ன பண்ணுவார், லிவிங் ஹாலில் எல்லாருமே கூப்பிடுவாங்க. எல்லாருமே வந்து அவங்க பேசுனதை ஃபீல் பண்ணி ரியலாகவே எல்லாருமே வந்து சாரி சொல்லுவாங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இதுலேயும் கேம் விளையாடுறது யாருன்னா மஞ்சரியும் முத்துக்குமாரும் தான். அவங்க சொன்னதை வந்து அது சொல்லலாம், அந்த நேரத்தில் சாரி சொல்கிறதுக்கான இதுவும் ராணுவ பற்றி சொல்கிறதுக்கான ஒரு மீட்டிங்காக தான் அது இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு மஞ்சரியும் முத்துக்குமாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேறு மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா கேமை. ஏன்னா அவங்களோட இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க நல்லவங்கன்னு வெளியில் எல்லாருக்கும் தெரியணும். அதை விரும்புகிறவங்க தான் அவங்க 2 பேருமே. ஏன்னா வார்த்தை ஜாலங்கள் அதிகமாக இந்த 3 பேருக்கும் உண்டு. அந்த 3 பேர் யாருன்னா முத்துக்குமார், மஞ்சரி, ஜாக்லின். ஸோ அதனால் அந்த முத்துக்குமார் மஞ்சரி பேசுறது மற்றவங்களுக்குலாம் கோவத்தை உண்டு பண்ணுது. கோவன்றது இல்லாமல் உண்மையாக நம்ம சாரி சொல்கிறோம், இவங்க வந்து என்ன வேறு மாதிரி பேசுகிறாங்க. எப்படி பேசுனாங்கன்னா முன்னாடியே வந்து அடிப்பட்ட உடனேவே நீங்கள்லாம் வந்து அவனை நடிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க, அங்கே சாரி சொல்கிறீங்க, அது வேணாம். அப்படி மாறி மாறி ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா உடனே எல்லாருமே போயிட்டு தூக்கணும், அதெல்லாம் ஏற்புடையதாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அடுத்தது ஒவ்வொருத்தர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு அந்த விஷயத்தை கன்வே பண்ணலாம். இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா எல்லாருமே சாரி சொல்ல வராங்க ராணுவுக்கு. அவனை பற்றின உன்னை பற்றி தப்பாக சொல்லிட்டேன்டா சாரிடா அப்படின்னு சொல்ல வர இடத்துல நீ வந்து உன்னோட பாயிண்ட் அங்கே போட்டியன்னா என்ன ஆகும்? இல்லை இப்படி பார்த்தா இந்த மேனேஜர் வித் அந்த ஃபேக்ட்ரி வித் இது அந்த லேபரு அதில் கொடுத்தா அருண் பிரசாத்தை வந்து போடா போடா வாடான்னு. அப்போ நான் வாடுக்கும் உனக்கும் முக்கியம் இல்லை. எல்லாருமே வந்து இது மாதிரி சொன்னதுனால ரொம்ப அது ஒரு மாதிரி சூழ்நிலையா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இவ வந்து பேசுவா சௌந்தர்யா என்ன பண்ணுவா, சௌந்தர்யா எழுந்து கேட்பா சாரிடா நான் இது தெரியல அப்படின்னு சொல்ல தான் வருவா. அவளும் சொல்லிட்டாங்க. ப்ரோமோல வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரோமோல வந்து எடிட்டிங் வந்து வேற மாதிரி இருந்ததுனால சௌந்தர்யாவோட கிராஃப் அப்படியே ஃபுல்லாகவே கீழே இறங்கின மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. பட் வந்து நல்ல பிளேயருக்கு வந்து எப்போவுமே வந்து அது மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து முன்னாடி வரவங்க தான் நல்ல பிளேயராக இருக்க முடியும். ஸோ அதனால் பரவாயில்லன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அவங்க சொல்ல வந்த விஷயம் பாருங்கள், அவங்க எழுந்துக்குவாங்க, இல்லை ராணவ் நான் வந்து வெளியில் வந்து எல்லாருமே அப்படி தான் பேசிட்டு இருந்தோம், நீ எப்போவுமே இப்படி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுவேல்லடா, நாங்கள் எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டோம், ஆனால் இப்போ உனக்கு நிஜமாகவே அடிபட்டிருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்ல வருவாங்க. உடனே வந்து முத்துக்குமார், ஜாக்லின் இவங்கெல்லாம், ஜாக்லினையும் பேச விட மாட்டாங்க, மஞ்சரி பேசுவாங்க. மஞ்சரி பேசுனதே இவங்களுக்கு வெக்ஸ் ஆகிடுச்சா, என்ன இவங்க நம்ம ஒன்று பேசுனா இவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்கன்றதுனால இவங்க சைலண்ட்டாக ஆகிடுவாங்க. பட் இவங்க வந்து நான் உங்ககிட்ட சாரி கேட்க மாட்டேன் அப்படி சொன்னதெல்லாம் அந்த இடத்துல கிடையாது. வெளியில் வந்து விஷால்கிட்ட சொல்லுவாங்க, இது வந்து அவன்கிட்ட சாரி கேட்கணும்னு இல்லைடா, அவன் வந்து அவனோட ஃபால்ட்டு தான், மேபி அவன் கீழே விழுந்தது, அவன் ரொம்ப இதுவாக ஃபோர்ஸாக விளையாடினான், கன்வேயர் மிஷினுக்குள்ளவே ஃபுல்லாகவே உள்ளே போனான் அவன். விஷால் வந்து உள்ளே மாட்டிகிட்டு இருந்தான். அது லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவன் எவ்வளோ ஒரு கேமில் எவ்வளோ ஒரு ரொம்ப ஆர்வமானவனாக இருந்து உள்ளே போயிட்டு அந்த கல்லுகளை எடுத்துகிட்டு வந்ததோ மற்றவங்க கிட்ட இருந்து பிடுங்கிறதுல வேகமாக விளையாடினதும் இவர் வந்து ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அரகண்ட்டாக இருந்தது அவர் விளையாடுறதே. அதுக்கு தான் அருண் அப்போவே பயந்தார், இது மாதிரி விளையாடாதீங்க, வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னதுக்கு ஜாக்லின் சொல்லுவாங்க, அது அவங்கவுங்களோட இது, நீ வேணா அப்படி விளையாடாத அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. முத்துவும் அதே மாதிரி சொன்னாங்க. முத்து வந்து ஒவ்வொரு நாளும் போக போக முத்துவோட உண்மையான முகம் வெளியில் வருதுன்னு தான் சொல்லலாம். சூப்பராக இருந்தது. இதை தூண்டி விட்டது வந்து நம்ம விஜேஎஸ் தான். ஏன்னா அவங்களோட இன்னொரு ஃபேஸை மறைச்சிக்கிட்டு தான் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க. முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, மஞ்சரியோட கல்லுகளை சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. மஞ்சரி சொல்கிறாங்க, என் கல் வந்து அவங்க எனக்கு வச்சுருந்து தருவாங்க, என்ன கேம் இது விளையாடுறதுன்னு எனக்கும் நமக்கு ஒன்றுமே புரியல. ப்ளஸ் வந்து மஞ்சரி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த இடத்துல முத்துக்குமார் சொல்லாமலே ஆஜராகிற ஒரு வக்கீலாக தான் அந்த இடத்துல மஞ்சரிக்கு வக்கீலாக இருக்கிறாருன்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் அந்த இடத்துல போயிட்டுருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம ராணுவ வராது, எல்லாம் சாரி சொல்கிறாங்க, எல்லாம் காம்ப்ரமைஸாக ஆயிடுறாங்க, அங்கங்கே உட்காந்து பேசுகிறாங்க. திரும்ப முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, ராணுவை கூப்பிட்டுட்டு தனியாக போய் உட்காந்துட்டு ராணுவுக்கு தன்னோட என்ன சொல்றது விஷயங்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக உட்கார்ற மேனிபுலேட் பண்ண போயிட்டாரு. ஏன்னா அவன் ஈஸியா மேனிபுலேட் ஆயிடுவான். ஆமா, ஜெஃப்ரி என்ன சொல்றான், ஜெஃப்ரி தானே ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் ஹர்ட் பண்ணாம இருந்தது. ஜெஃப்ரி என்ன சொல்றான், இல்ல அவன் விழுந்தது என்னன்னா ரைட் சைட்ல விழுந்தான், ஆனா லெஃப்ட் சைட்ல வந்து அவன் கை பிடிச்சிட்டு வந்ததுனால நானுமே தப்பா நினைச்சிட்டேன், சாரி தான் அப்படின்றத சொல்றான். இன்னுமே ஜெஃப்ரியால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு விழுந்து ரைட் சைடில் அடிப்படாமல் லெஃப்ட் சைடு இருக்குதே அப்படின்றது. அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து அது சௌந்தர்யாகிட்டையும் ஜெஃப்ரிகிட்டையும் புரிய வைப்பாங்க, இந்த பக்கம் விழுந்ததுனால அங்கே இருக்கிற அதிர்வாக கூட இருந்திருக்கலாம்
அப்படின்னு அதே மாதிரி ஜாக்லின் நேராக வாலண்டியராக போயிட்டு நம்ம சௌந்தர்யாவிட்ட மறுபடியும் ஒட்டுது. ஆனால் சௌந்தர்யா அதை கண்டுக்கவே இல்லை. அது சௌந்தர்யா வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு, ரயானுக்கும் நல்லாவே புரிய வந்துருச்சு. இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணி அதனால ஜாக்லினை பார்த்தா எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இன்னைக்கு அதையும் பேசிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ஜெஃப்ரி. மஞ்சரி வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போவாங்க இந்த டாஸ்க்குக்காக. பிக் பாஸ் கூப்பிட்டுருப்பாரு. அந்த இடத்துல ஜாக்லினோட பொறாமை தெரியுது. ஏன் பிக் பாஸ் நீங்கள் அவங்கள மட்டும் கூப்பிட்றீங்க? மஞ்சரியை சொல்லுவாங்க, நீங்களே எப்பவுமே போகிறீங்க, என்ன கூப்பிட சொல்லுங்கள் உள்ளே போய் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. மற்றவங்க கிட்டேயும் அதை பெருசாக பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து நான் எதான் போய் உள்ளே படிக்கணும், ஏன் மஞ்சரி தான் நல்லா படிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ சின்ன சின்ன விஷயத்துலேயே இவங்க வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே இதில் தெரிய வருது. இதை தான் வந்து சௌந்தர்யா சொன்னாங்க. இப்போ ராணுவுக்கு இது மாதிரி அடிபட்டிருக்கு. அதோட நைட்டு டைம் ஆகிடுச்சு, எல்லாருமே டின்னர் சமைக்கணும். அதனால் வந்து இந்த டாஸ்க்கை வந்து தற்காலிகமாக பிக் பாஸ் வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அதனால் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.